அனைவருக்கும் வணக்கம். தேசம் திரையில் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தொடர் 2 வாரங்களுக்கு ஒரு முறை வெளிவர உள்ளது. இப்பகுதியில் தேசம் ஜெயபாலனின் கேள்விகளுக்கு சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமாக நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர், கமிட்டி ஃபார் ஒர்க்கர்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் சேனன் பதிலளிக்கின்றார். நேரடியாகவே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். வணக்கம் ஜெயபாலன். இந்து சமுத்திர பிராந்தியம் எப்போதும் போல் இப்போதும் ஒரு புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவே இருந்து வருகின்றது. அதிலும் இலங்கையின் அமைவிடம் மிக முக்கியமானது. இலங்கையின் வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் வாழும் தமிழர்கள் ஒரு புறமும், மறுமுனையில் சகோதர தமிழக தமிழர்கள் இருக்கின்றார்கள். இந்திய ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு தமிழகத்தை வடக்குடன் இணைக்கின்ற முயற்சியை முடுக்கிவிட்டுள்ளது. திருச்சி பல்லாளி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் காங்கேசந்துறை கப்பல் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் தமிழகத்தையும் இலங்கையின் வடக்கு கிழக்கையும் இணைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு வகையில் தமிழ் தேசத்தை பலப்படுத்துவதாகவும் இது அமைகின்றது. அதே சமயம் கேரளா கஞ்சாவும் இந்துத்துவா அபீனும் இந்தியாவிலிருந்து இலங்கையின் வடக்கு கிழக்கினுள் மிக வேகமாக பரவி அங்கு தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்தியும் வருகிறது. இதன் அரசியல் பின்னணி என்ன என்று நினைக்கிறீர்கள் சேனன்? இதில் ஜெயபாலன் பல புள்ளிகளை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். ஒன்று, போக்குவரத்து. அந்த இணைவு என்பது மக்களையும் இணைக்கின்ற இணைவு பற்றி யாரும் பேசவில்லை. தெற்கில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களையும் இலங்கையில் வடக்கில் கிழக்கில் இருக்கின்ற மக்களையும் இணைப்பது பற்றியதல்ல பிரச்சனை. தற்போது அவர்கள் சொல்கின்ற சர்வீசஸ் என்பது கார்கோ சர்வீசஸ், அவர்களுடைய வியாபாரம் சார்ந்த இணைவு மட்டும்தான் தற்போது பேசப்படுகிறது. அதுக்காக மட்டும்தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகின்றது. நீங்க சொல்வது போன்ற இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து ஷோர்ட்டாக ஒரு வழியை ஏற்படுத்தி மக்களை இணைப்பதற்கான நோக்கம் இங்கு இல்லை. அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், காரைக்கால், பாண்டிச்சேரியில் இருக்கின்ற காரைக்கால் பகுதிக்கும் KKS-க்கும் ஒரு கார்கோ சர்வீஸை தொடங்குதல். அதை விட தூத்துக்குடியில் இருந்து கொழும்புக்கு, இது நேரடியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், வடக்கு கிழக்கு இணைவு மட்டுமல்ல இங்கு பேசுவது. அவர்கள் திருச்சியில் இருந்து பலாலிக்கு விமானம் விடுவதும், காரைக்கால் இருந்து KKS-க்கு கார்கோ விடுவதும், அல்லது மதுரையில் இருந்து ஒரு பகுதி, அடுத்தது மதுரையில் இருந்து அனுராதபுரத்துக்கும் தூத்துக்குடியில் இருந்து கொழும்புக்கும் எப்படி விடுவது என்பது இன்னொரு ரூட் அவர் போட்டிருக்கிறார்கள். அதை பற்றி இவர்கள் பேசுவதில்லை. ஏன்னா அதை பேசினா அது வெளிச்சத்துக்கு வந்துவிடும் விஷயம் என்பது தெரியும். இதான் இருக்கின்ற சிக்கல். அவர்கள் இந்த பிசினஸ் ரூட்டை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது என்பதுதான் நோக்கம். ஆனால் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபெரி சர்வீசஸ் இருந்தது. மக்களுக்கு போய் வந்து கொண்டுதான் இருந்தார்கள். இன்று அது அதிகமாகிச்சிருக்கலாம், பல்வேறு விதங்கள் நடந்திருக்கலாம், யுத்தம் பல்வேறு காரணங்களால் இல்லாமல் போய்விட்டது. இது மக்களை இணைப்பதற்கான நோக்கம் அல்ல. இவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க போவதில்லை. இதில் நீங்க சொல்வது சுட்டிக்காட்டிய முக்கியமான புள்ளி காரணம் என்றால், தெற்கில் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஈழ மக்களும் மலையக மக்களும் ஒன்றிணைவாக இருந்தால் அது மிகப்பெரிய சவால் தென்னிலங்கைக்கும் வட இந்தியாவுக்கும். வட இந்திய அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் அது ஒரு பெரிய சவாலாக விழுந்துவிடும். ஏற்கனவே தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு வளர்ச்சி அடைந்து கொண்டு போயிருக்கின்றது. தெற்கில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாத நிலையில் இருக்கின்றது பிஜேபி. ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி தெற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அவர் வெளியே என்ற பிரச்சனை பெருசாக எழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பல்வேறு பிரச்சனை, இவர்கள் இணைவது என்பது பெரிய பலமான பிரச்சனையை உருவாக்கிவிடும் அவர்களுக்கு. இதனால் நீங்க சொல்வது போல் யாழ்ப்பாணத்துக்குள் அல்லது வடக்கில் இருக்கின்ற இந்துத்துவ ஒரு சக்திகளை திரட்டி அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நுழையலாமா என்ற அரசியல் கேள்வி ஒன்று அவர்களுக்கு இருக்கின்றது. இதற்கு அப்பால் வியாபாரம் சார்ந்த கேள்வி. இந்த வியாபாரம் சார்ந்த நிலைப்பாடு கூட முழுமையாக இயங்க போவதில்லை. நான் இப்போது சுட்டி காட்டியது போல் முழுமையாக அனைத்து பண்டங்களும் யாழ்ப்பாணத்துக்குள்ளால் இலங்கைக்கு வருவதாக இருந்தால் நிலைமை மாறிவிடும். யாழ் என்ற ஒரு பகுதி, வடக்கு பகுதி அல்ல இந்த குறிப்பிட்ட காபர்நாங்க சொல்லப்பட்ட துறைமுகங்கள் முக்கியத்துவம் அடைந்துவிடும். இதனுடைய ஆளுமை அதிகரிப்பது என்பது இலங்கை பொருளாதாரத்தில் அதை நம்பி இருத்தல் என்ற ஒரு நிலைப்பாடு
நிலைப்பாட்டை தெற்றி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. இதனால் தான் கொழும்பு நோக்கி நகர்வதை பற்றியும் அனுராபுரத்துக்கு நேராக கொன்ற முடியுமா என்பது பற்றியும் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அனுராபுரத்துக்கு பாலம் போட போகிறார்களா? சிறு பகுதிக்கு இட கூட பாலம் போட முடியாத நிலைப்பாடு இருக்கும் பொழுது ஒரு இயற்கை வளம் சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இலகுவாக போட முடியாது. எவ்வளவு காசு செலவழிக்க வேண்டும் பாலம் போடுவதாக இருந்தாலும் ஒரு முறையான ஒரு மக்கள் தொடர்பாடு ஏற்படுத்துவதாக இருந்தால். ஆனா 400 மில்லியன் டாலர்கள் செலவழித்து காங்கேசன்துறை பகுதிகளை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அங்கு சென்று பாருங்கள். மக்கள் செல்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இல்லை. கார்கோக்கள் வந்து இறங்குவது, அவற்றை எப்படி கொண்டு வருவது, இது சார்ந்த பிரச்சனை மட்டும்தான். எப்படியாவது ஒரு பகுதி இலங்கையை தனது கட்டுப்பாட்டில் வந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தெற்காசியாவில் இருக்கின்ற புகழ் அரசியல் சார்ந்த நலனை நோக்கி இந்தியா இயங்குகிறது. அதே சமயம் வியாபார நோக்கையும் சார்ந்து இயங்குகிறது. நீங்கள் அவர்கள் போட்டிருக்கின்ற கண்ட்ராக்டுகளை பார்த்தீர்களானால் அதானியுடைய நாட கண்ட்ராக்ட், இலங்கையுடைய சட்டத்தை மாற்றி சில கண்ட்ராக்டுகளை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எலக்ட்ரிசிட்டி கிரிட் ப்ராஜெக்ட் முதலாவது ப்ராஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பொருளாதார ஒப்பந்தத்தின் கீ ஆப்ஜெக்டிவ், முக்கியமான முதன்மையான பிரச்சனை என்று சைன் பண்ணப்பட்ட விஷயம் என்றது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கிரிட் ப்ராஜெக்ட். அதாவது ரினியூவபிள் எனர்ஜி என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் வந்து உருவாக்குகின்ற ஒரு விண்வெல் அந்த மாதிரியான உருவாக்கி எலக்ட்ரிசிட்டி கிரிட்டை உருவாக்கி அந்த கிரிட்டை இந்தியாவுடன் கனெக்ட் பண்ணுவதன் மூலமாக ஒட்டுமொத்தமான எனர்ஜி பிரச்சனையை, இலங்கைக்கான எனர்ஜி பிரச்சனையை இந்தியா தனது கையில் வைத்திருக்கு. இதுதான் அதனுடைய கோர் ஆப்ஜெக்டிவ். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா திருகோணமலையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிற போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அங்கு வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகள் எக்கச்சக்கம் எவ்வளவு சரியாக கூட தெரியாத அளவுக்கு இருக்கின்றது பகுதிகளில் வந்து அந்த ஆயில் டேங்க்ஸ், அதாவது 75 கிட்டத்தட்ட 75 ஆயில் டேங்குகளுக்கு மேலான ஆயில் டேங்குகளை எப்படி ரிசர்வை உருவாக்கி வைத்திருக்கின்றது. ஒரு டெம்பரரியாக ஒரு சிச்சுவேஷனை எப்படி உருவாக்கு, அதை எப்படி தங்களுக்காக பயன்படுத்துவது என்ற இந்தியாவுடைய நீண்ட கால, இது இன்றைக்கு நேற்றான பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு புது விஷயம் அல்ல. இது நீண்ட காலமா நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. தற்போது இவர்கள் மக்கள் ஆதரவை திரட்டுவதற்கும் இதற்கு எதிர்ப்புகள் வரக்கூடாது என்பதற்கும் இந்தியா சார்ந்த ஒரு பிரமையை உண்டு பண்ணுவதற்கும் ஒரு இந்துத்துவம் சார்ந்த ஒரு நட்போக்கான தன்மையை உருவாக்குவதற்கும் ஒரு புதுவிதமான பிரச்சாரத்தை இவர்கள் செய்கிறார்களே தவிர இது பழைய விஷயங்கள், இதற்கு பின் இருக்கின்ற நோக்கங்கள் நாங்கள் சொன்னது போல் லாப நோக்கமும் ஜியோபொலிட்டிக்கல் பூகோள நோக்கமும் மட்டும்தான். இதுல நீங்கள் அடுத்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்று நீங்க சொல்கின்ற விஷயம் வந்து நீங்கள் கஞ்சா வருகிறது. கஞ்சா தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீங்க சொன்னது போல் டிராபிக்குகள் அதிகரிக்க மேலும் அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இது திட்டமிட்டு நடத்தப்படுகிற என்று பல்வேறு அமைப்புகள், நாங்கள் சொல்லவில்லை, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஆய்வுகள் சார்ந்து இறங்கி கள ஆய்வுகள் செய்யவில்லை. கள ஆய்வு செய்பவர்கள் களத்திலிருந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னால் இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்றது. ஆல்கோஹோலா இருந்தாலும் அது போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து வடக்கை நோக்கி அதிகமாக வருகின்றது, அங்குதான் மலிவாகவும் வழங்கப்படுகின்ற என்ற ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதை அவர்கள் சொல்கின்றார்கள். இதற்கு பின்னால் மிக மோசமான நோக்கங்கள் இருக்கின்றன. எவ்வாறு இந்த மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது ஒன்று. அடுத்தது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முழுமையாக வெளியில் வராத நிலையில் என்ன நடக்கலாம் என்ற பயக்கருதியும் ஒன்று இவர்களுக்கு இருக்கின்றது. இப்படியான ஒரு பிரச்சனை. இதை விட தமிழ் தேசியம், இது நீங்க அடுத்து சொன்ன இந்த பொலிட்டிக்கல் பொசிஷன் என்ன சொன்னார், இவ்வாறு ஒரு முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டு சகோதரர்களோடு இணைவதற்கு எதிர்ப்பே அல்ல. வடக்கு ஏற்கனவே இலங்கையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தனியான ஒரு பிரதேசமாகவும் தமிழ்நாட்டுடன் கலாச்சார முழு ரீதியாக இணைந்த பிரதேசமாகவும் தான் இருக்கின்றது. வடக்கில் நீங்கள் போனீர்களானால் எந்த தொலைக்காட்சியிலையும் ரூபவாகினி போவதில்லை, எந்த தொலைக்காட்சியும் இலங்கை தொலைக்காட்சி அவர்கள் பார்ப்பதில்லை. வடக்கில் இருந்து வருகின்ற விஷயத்தை தான் பார்க்கின்றார்கள். செய்திகள் கூட இலங்கை பிரதமர் யார் என்பதற்கு பதிலாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கின்ற முதலமைச்சர் யாரு, அந்த அரசியல் கட்சிகள் என்ற விவரங்கள் வந்து அதிகமாக தெரியும் வடக்கில் இருக்கிறவர்களுக்கு. அவர்கள் கலாச்சார ரீதியாக மொழி பல்வேறு விதத்தில் தமிழ்நாட்டிடம் ஒன்றிணைந்த ஒரு சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இந்த சகோதரத்துவம், இந்த உறவு முறை வளர்ச்சி அடைவதை இவர்கள் யாரும் அனுமதிக்க போவதில்லை. இது மட்டுமில்லை, அங்கு இலங்கைக்குள் இருக்கின்ற ஜேவிபி, இலங்கையில் இந்த தீவிர இனவாதத்தை முதன்மைப்படுத்துகின்ற அமைப்புகள், இவர்கள் யாரும் இதை அனுமதிக்க போவதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொல்விநாடி சில்வா சொல்லியிருப்பார், பழைய
ஒரு அரசியல்வாதி, இடதுசாரி அரசியல்வாதி பாராளுமன்றத்தில் பேசும்போது சிங்கள பாப்புலேஷனுக்கு ஒரு மைனாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லி, அதாவது தெற்காசியாவில் அவர்கள் மைனாரிட்டி. 60 மில்லியன் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 3 மில்லியன் வடக்கு கிழக்கு மக்கள் இணைவது 63 மில்லியன் என்பது இங்கு இருக்கின்ற கிட்டத்தட்ட 20க்குட்பட்ட 17 மில்லியன் சிங்கள மக்களை ஒரு கலாச்சார ரீதியா, மொழி ரீதியா பல்வேறு கட்டத்தில் ஒரு சிறுபான்மையராக்கி விடுகிறது. அவர்களுடைய ஒரு இன்செக்யூரிட்டி அவர்களுக்கு உருவாகின்றது. இதிலிருந்து இந்த இத்தகைய இனவாத பல்வேறு பிரச்சனைகள் எழுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. இனவாதம் மேலும் இதை தடை செய்யும். இதை அனுமதிக்க போவதில்லை. இது பச்சை பொய் சொல்கிறார்கள், மக்களை ஏமாத்துகிறார்கள். சில விஷயங்களை இவர்கள் வெளிப்படையாக பேசாமல். இந்திய ஒன்றிய அரசு மற்றும் தற்போது ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி, அதன் இயங்கு தளமாக உள்ள RSS ஆகியவற்றின் தாக்கம் இலங்கை, குறிப்பாக யாழ் ஊடகங்களான காலைக்கதிர், உதயன் போன்ற ஊடகங்களில் காணக்கூடியதாக உள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் இந்துத்துவாவின் போக்குகள் எவ்வாறான தாக்கத்தை ஈழத்தமிழ் தேசிய அரசியலில் ஏற்படுத்தும் என நினைக்கிறீர்கள்? வடக்கு கிழக்கில் ஒரு ஒரு மோசமான வறுமை நிலைப்பாடுகளும், யுத்தத்துக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கும் பொழுதும் இருந்த ஒரு நிலைப்பாடும், அதை தவிர அங்கிருக்கின்ற தமிழ் தலைமைகள் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகள் எவ்வாறு இந்தியாவை நம்பித்தான் நாங்கள் இயங்க வேண்டும் என்ற தொடர் பிரச்சாரம் செய்வதாலும், இந்தியா என்ற அரசு ஒன்றும் விளக்கமில்லை. அது வேற விஷயம். இந்தியா என்ற அரசு இந்துத்துக்களை அவர்கள் காப்பாற்றுவார்கள், இந்துத்துவம் என்ற ஒரு தன்மையான ஒரு போக்கும், இது பெரும்பான்மை இல்ல, ஒரு சிறுபான்மை தான். ஆனா ஒரு சக்தி வாய்ந்த சிறுபான்மை தமிழ் மக்கள் மத்தியில் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு அரசியல் வெளிப்பாடு என்பது திட்ட தெளிவான அமைப்பு ரீதியாகவோ அரசியல் ஒரு தேர்தல் களம் ரீதியாகவோ இதுவரை வெளிப்படவில்லை. அதை எவ்வாறு உருவாக்குவது, அது ஒரு RSS போன்ற அல்லது பிஜேபி போன்ற இந்துத்துவ அடிப்படையில் சாத்தியமா என்றது இன்று இருக்கின்ற அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி. இந்த அடிப்படை நீங்கள் அரசியல் மயப்படுத்தி ஒரு முன்பு செய்த இந்திரா காந்தி சமயத்தில் செய்தது போன்ற போராட்ட அமைப்புகளுக்கு நீங்கள் நெருக்கமாக போயிருக்கலாம், அது பிரச்சனைக்குரிய விஷயமாக போய்விடுகிறது. என்றால் அவர்கள் இலங்கை அரசுக்கு எதிராக மட்டுமில்லை, இந்திய அரசுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும், போராட்ட அரசியலின் பலம் எப்படி மாறும் என்று. ஆனா இது அப்படி அல்ல. இந்துத்துவம் என்பது இலகுபடுத்தின ஒரு கனெக்ஷனை உருவாக்கும், ஒரு ரிலையபிள் கனெக்ஷனை உருவாக்கும் இவர்களுக்கு. ஆனா இத்தகைய ஒரு தலைமைத்துவத்தையோ ஒரு அமைப்பையோ அங்கு கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் கிட்டத்தட்ட அதனுடைய ரோலை TNA முதலிய அமைப்புகள் செய்கின்றன என்பதால் தனிப்பட்ட முறையில் வளரவில்லை. இதை விட இந்தியாவில் இருப்பது போன்ற ஒரு மோசமான அமைப்பை ஒரு சிறிய ஒரு பாப்புலேஷன் சனத்தொகை இருக்கின்ற, கொஞ்சம் விளக்கம் இருக்கின்ற சனத்தொகை இருக்கிற இடங்களில் உருவாக்குவதும் கொஞ்சம் கடினம். இது தவிர ஒரு திராவிட செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கு மலையகம் எங்கும் வேரூண்டி இருக்கின்ற ஒன்று. இதை இலகுவாக நீங்கள் உடைக்க முடியாது. தமிழ்நாட்டில் எவ்வாறு இலகுவாக உடைக்க முடியாமல் இருக்கின்றதோ அதே போன்ற நிலைமைதான் இலங்கைக்குள்ளும் என்பதை அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த ஒரு இதை உடைப்பதாக இருந்தால், இந்த ஓரளவுக்காவது ஆதரவு சக்தி இருக்குது இல்லையா, இந்த சக்தியை திரட்டி ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க முடியுமாக இருந்தால் அது ஒரு சக்சஸ் ஆக இருக்கும். இந்த சக்சஸ் என்பது இதன் மூலமாக இவர்கள் ஒரு செல்வாக்கை தமிழ்நாட்டுக்குள்ளும் கொண்டு வர முடியும். ஏனென்றா தமிழ் தேசியம் பாருங்கள், நாங்கள் இதை செய்கின்றோம், உங்கள் திராவிட கட்சி நீங்கள் செய்கிறீர்களா ஒரு பிரச்சனையை, ஒரு கண்ட்ரடிக்ஷனை அங்கு உருவாக்க முடியும் வருகிறார். ஏற்கனவே அதை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பிஜேபியை சேர்ந்தவர் அங்கு போய் ஊராக எல்லாம் விரட்டி கொண்டு திரிந்த கதைகளை எல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த ஒரு அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியலுக்குள் ஒரு செல்வாக்கை பிஜேபி எடுக்க முடியும் என்று அவர்கள் ஒரு கற்பனை செய்கின்றார்கள். இலகுவான போமிலா அல்ல இது. இதனுடைய சிக்கல் தன்மையை அவர்கள் முழுமையாக இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. சேனன், நீங்கள் சொல்வதின்படி பார்த்தால் இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சியினால் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் இலங்கையில் உள்ள தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியின் இந்துத்துவ நிலைப்பாடு வடக்கு கிழக்கில் பௌத்தத்தை மட்டுப்படுத்த தடுக்க பயன்படும் என கருதுகின்றன. இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பௌத்தத்தை இந்து சமயத்தின் ஒரு பிரிவாகவே கருதுகின்றது. அந்த அடிப்படையிலேயே இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இல்ல, இது அவர்கள் இலகுவாக எவ்வாறு தெற்கிலங்கையையும் வடக்கு இந்தியாவையும் கிணக்க முடியுமா இருந்திருந்தால் ஒரு பெரிய சக்சஸ் அவர்களுக்கு. இதற்கு எதிராக இருக்கின்றது பூகோள நிலை.
மறைந்து போன பழைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்னது போல we accept the geopolitical reality என்று சொன்னார் இல்லையா? அந்த ஒரு அடிப்படை தான் இது. ரியாலிட்டி என்னென்றால் இவ்வாறுதான் அந்த பூகோள அமைப்பு இருக்கின்றது, தெற்குத்தான் க்ளோஸா இருக்கின்றது. இது ஒரு சிக்கல். விஜயன் வந்திறங்கியது போல் விஜயனுடைய பூமியையும் கொழும்பையும் இணைத்துக் கொண்டால் இவர்களுக்கு சந்தோஷம். அந்த இணைப்பு கலாச்சார ரீதியாக ஒன்று இருக்கின்றது. இது கடினமான வேலை, இது இலகு அல்ல ஒன்று. ஏனென்றால் அதுக்கு நடுவில் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பரமான ஒரு பொருளாதாரம் வாய்ந்த ஒரு தமிழ்நாடு. உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான புள்ளி, இலங்கையை விட 3 மடங்கு பொருளாதார பலம் வாய்ந்தது தமிழ்நாடு மட்டும். இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமே ஒரு ஜிடிபியின் கணக்குப்படி பார்த்தால் இவருடைய பாப்புலேஷன் பல்வேறு விதங்களில் இருக்கின்றது. இதோடு சேர்த்து பௌத்தம் என்ற ஒரு மதம் என்பது இந்தியாவில் வேறு, இலங்கைக்குள் வேறு. இந்தியாவில் இருக்கின்றவர்கள் பௌத்தவர்கள் என்று சொல்ல அடையாளப்படுத்தப்படுகின்றவர்கள் இன்று பெரும்பான்மையானவர்கள் ஒடுக்கப்படும் மக்கள். அவர்கள் பௌத்த மதத்தை ஒரு எதிர்ப்பு மதமாகவும் பயன்படுத்துகிறார்கள். இலங்கைக்குள் அப்படி அல்ல, அங்கு ஒடுக்கப்படுகின்ற ஒரு மதமாக ஒடுக்குகின்ற ஒரு கேவையாக இருக்கின்றது. இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். நீங்கள் இணைக்க முடியாது. இணைக்க முயற்சி செய்யும் போது பிரச்சனையை உருவாக்கும். ஒரு மேல்தட்டு முறையில் மேலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக பௌத்தத்தை நிறுத்துதல், நாங்கள் தலித்துகள் நாங்கள் பௌத்தத்தை எடுத்துக்கொள்கின்றோம் என்ற அடிப்படையெல்லாம் பேசுவதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மேலோட்டமான பார்வை, உண்மையான விஷயங்களை ஆழமாக பார்க்காத பார்வை, மக்கள் சார்ந்த பார்வை அல்ல. மேலோட்டமான இருப்பவர்கள் ஒரு சில செயற்பாட்டாளர்களை அதை எடுத்துக்கொள்வார்கள், ஒரு சிலர்கள் பேசுவார்கள், அதுல ஒரு தியரி இருக்கலாம் என்று வருவார்கள். இல்லாம உண்மையில ஆழமான பார்வை அல்ல அது. ஆனால் இப்ப இலங்கை வடக்கில் குறிப்பாக நீங்கள் பார்க்கிற கிழக்கில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, இஸ்லாமிய மதம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. வடக்கில் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கும் பௌத்தத்துக்குமான ஒரு முரணை உருவாக்குவது என்பது இவர்கள் நினைப்பது போன்ற இலகுவான விஷயம் அல்ல. இது குறிப்பிட்ட தமிழ் தலைமைகள் குறிப்பிட்டவர்கள் மட்டும் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் நிற்கிறார்கள், நாங்கள் இந்துத்துவத்தின் பின்னால் சென்றால் இந்தியா எங்களுக்கு ஆதரவு தரும், இந்தியா என்பது இந்துக்களை காப்பாற்றும் என்ற ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு விஷயத்தை இவர்கள் மக்களுக்கு திணிக்க முயற்சி செய்கின்றார்கள். அறிவு கட்டவர்களே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்தியாவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்கின்றார்கள். இந்தியா இந்த இந்துக்களை காப்பாற்றுகிறதா? ஒவ்வொரு நாளும் ஏராளமான இந்துக்கள் இந்த அரசால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இந்த அரசு காப்பாற்றுகின்றதா? இல்லை. நீங்கள் இந்துத்துவ அடிப்படையிலாக இருந்தால் கூட நீங்கள் செய்வது தவறு. இது தவிர ஒட்டுமொத்த இந்துக்களும் ஆதரவு கொடுக்கிறார்களா இந்திய அரசுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களில் பெரும்பான்மை இந்துக்கள், அவர்கள் மோடிக்காக போடுகிறார்கள் வாக்கு. இது இலகுவானதல்ல. இலங்கைக்குள்ளும் உங்களுக்கு சமீபத்தில் வந்த பிரச்சனைகளின் மூலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு மேல்தட்டில் இருப்பவர்களுடைய நோக்கு வேறு, ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வை, மக்களுடைய கலெக்டிவான ஒரு நகர்தல் என்பது வேறு. அப்ப மேல்தட்டில் இருக்கின்ற ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது கட்சியுடைய தலைவர்கள் அவர்கள் போன்றவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரம் ஒரு கலாச்சார ரீதியா செல்வாக்குள்ளவர்கள் போன்றவர்கள் பேசுகின்ற பேச்சு அது இலகுபடுத்திய பார்வையும் அறிவீனமற்ற பார்வையாகவும் ஒருவித ஏக்கம், ஒரு இந்தியா ஹெல்ப் பண்ண இப்படி போனான்ற ஒரு விதமான ஒரு ஒரு குறுகிய பார்வையாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த மக்களும் அதன் பின்னால் போவார்களான மிகப்பெரிய கேள்வி. அது சாத்தியமில்லை. அப்படி ஒரு மொபிலைசேஷனை செய்வதாக இருந்தால் வடக்கில் ஒரு காந்தி உருவாக வேண்டும். வடக்கில் அப்படி ஒரு மொபிலைசேஷனை ஒரு மத அடிப்படை செய்வதற்கான கெப்பாசிட்டி இன்று யாரிடமும் இல்லை. அத்தகைய ஒருவர் அங்கு அவ்வளவு தூரத்துக்கு வரப்போறதில்லை. இன்றைய காலகட்டமும் அதை அனுமதிக்க போவதில்லை. ஒரு வேறுபட்ட காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். அத்தகைய மத அடிப்படையிலான மொபிலைசேஷன் வடக்கில் என்பது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். எங்களை இயங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லாம் அனுமதி பார்த்துக் கொண்டிருக்க போறதும் இல்லை. பல்வேறு இது சிறிய ஒரு பாப்புலேஷன் இருக்கின்ற ஒரு பகுதி. இதில் பல்வேறு சக்திகளுக்கு ஆளுமைகள் பல்வேறு இருக்கின்றன. இது இலகுபடுத்தினதல்ல. இது ஒரு பிராக்ஷனைசேஷன் சாத்தியம். உடைபாடுகளும் பல்வேறு திசை அடிபாடுகளும் சாத்தியம். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முழுமையான போக்கில் அத்தகைய ஒரு போக்கை ஒரு பலமாக உருவாக்குவது என்பது குஜராத்தையோ அல்லது ஒரு பெங்களூரையோ ஒரு கன்னடத்தையோ வடக்கில் இந்தியா இலங்கைக்குள் உருவாக்குவது என்பது சாத்தியமில்லை. சரி, நீங்கள் குறிப்பிடுவதன் சாராம்சம் என்று பார்த்தால், இந்தியா தனது ஆதிக்கத்தை இலங்கையில் ஸ்திரப்படுத்துவதற்கு கடும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக கருத இடமுண்டு. அந்த வகையில் இலங்கை மக்கள், அதாவது தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என கருதுகின்றீர்களா?
இதை பற்றி சிந்திக்காமல் தங்களுக்கு தெரிந்தபடி அவர்கள் சொல்லி பேசிக்கொண்டு திரிகிறார்கள். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜேவிபி இன்றைக்கும் அதே பழைய பாட்டை பாடுகிறது. நாங்கள் இந்திய ஆதிபத்தியத்துக்கு எதிர்ப்பு என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் எதிர்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை அவர்கள் ஒரு இனவாதத்தை அடிப்படையில் எதிர்ப்பதை மறைத்துக் கொள்கிறார்கள். எவ்வாறு தமிழ் பிரச்சனை இதுக்குள்ள வருகிறது, அவர்களுடைய கலாச்சாரம் ஒன்றுபட்டுவிடும், அவர்கள் பலன்பட்டு விடுவார்கள் என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் இந்திய ஆதிபத்தியத்தை எதிர்க்கிறோம் என்ற ஒரு அடிப்படையில் அதை எதிர்த்து காட்டிவிட்டு போய்விடலாம். இதுதான் மாற்று வித்தை ஜேவிபி. அதே போல அங்கு இந்திய அரசு வர வேண்டும் என்பது, இந்திய அரசு வர வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்திய மக்கள் துன்பப்படுவதை பற்றி பேசுவதில்லை, இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களை பற்றி பேசுவதில்லை. அவர்கள் இந்திய அரசு சார்ந்து. அப்ப இதை நாங்கள் இரண்டாக உடைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்திய அரசு, இந்திய மக்கள் என்று. நாங்கள் இந்தியாவுக்குள் இருக்கின்ற அனைத்து போராட்டங்கள், இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் எமது சகோதரர்கள். தமிழ்நாடு என்பது எமது தாய்நாடும் தான். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் தான் இலங்கையில் மக்கள் சாகும் பொழுது போராடினார்கள். தமிழ்நாட்டின்ற மக்கள் தான் உயிரை இன்றைக்கும் கொடுக்க தயாராக இருப்பவர்கள். அவர்கள் எமது சகோதரர்கள். எங்களுடைய உறவு என்பது அவர்களோட ஆகும். எங்களுடைய உறவு மறுப்பு என்பது இந்த அடக்குமுறை செய்கின்ற, இந்தியாவில் அடக்குமுறை செய்கின்ற அதானியா இருக்கலாம், இவர்களுக்கு எதிரானது. அந்த அடிப்படையில் நாங்கள் சிங்கள மக்கள்கிட்டையும் அழைப்பு விடுக்கின்றோம். இவர்கள் உங்கள் எதிரிகள் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிரிகள் என்பது இந்திய ஏகாதிபத்திய அரசு, மக்கள் அல்ல. இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களும் இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களும் ஒன்றுபடுவது, பலத்தை பலப்படுத்துவது, தங்களுடைய பலத்தை பலப்படுத்துவது என்பது அனைவருக்குமான நலனாகத்தான் இருக்க போகின்றது. உங்கள் ஜியோபொலிட்டிக்கல் அடிப்படையில் இந்தியாவுக்குள்ளால் கொமோடிட்டி வருந்தால் இத்தகைய ஒரு நல்ல உறவு நிலை ஏற்படுமா இருந்தால் இந்திய பொருளாதார, தெற்கில் இருக்கின்ற பொருளாதாரம், இலங்கை பொருளாதாரம் மிக பலப்படும். இது ஒரு ஒபியஸான ஒரு ஃபேக்ட். இது பலப்படும். இதற்கு இந்த பலம் என்பது அனைவருக்குமானது. இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் முக்கியமாக பலம் பெறுவார்கள், அங்கு இருக்கின்ற சிங்கள மக்களும் பலம் பெறுவார்கள். இது வேறு பிரச்சனை. ஆனால் இந்த அடிப்படையில், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருகின்ற இந்திய ஏகாதிபத்திய சக்திகளை நாங்கள் ஒன்றுபட்டு எதிர்க்கின்றோம். அதே சமயம் நாங்கள் இந்திய மக்களும் இந்தியாவில் இருக்கின்ற போராட்ட சக்திகளின் எதிரிகள் அல்ல. இந்த நிலைப்பாடு மிக முக்கியம். ஒரு பக்கத்தில் இந்தியாவை எதிர்த்தல், இன்னொரு பக்கத்தில் ஒரு பக்கம் இந்தியாவோடு வெட்டுதல், ஒரு பக்கத்தில் இந்தியாவோடு ஒட்டுதல். இதை செய்தல் வேண்டும். இந்த நிகழ்வை கேட்பவர்கள் உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தால், இப்ப நாங்கள் பேசியதில் முரண்பாடுகள் இருந்தால் அந்த கேள்விகளை நீங்கள் பதிவிடுங்கள், அந்த கேள்விகளை அனுப்புங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில், அடுத்தடுத்த செவிகளில் நாங்கள் அந்த கேள்விகளையும் எடுத்துக்கொண்டு பேசலாம். இந்த உரையாடலுக்கு நேரத்தை ஒதுக்கி கலந்துரையாடலில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சேனன். மீண்டும் இன்னும் 2 வாரங்களில் மீண்டும் ஒரு முறை என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்வில் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.